எல்லோருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட வேளையில் ஜூலை 10ஆம் தேதி அன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அசுர பலத்துடன் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட வேளையில் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் அந்த விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மறைவின் காரணமாக அங்கே இடைத்தேர்தலானது இந்த ஜூலை 10ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா விழுப்புரத்தை சேர்ந்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் திமுகவினுடைய மாவட்ட கழக செயலாளர். அவர் சரியாக தேர்தல் வேலை செய்யலை, தேர்தலில் சுணக்கம் காமித்தார் என்ற காரணத்தின் காரணமாக அவருடைய பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் பாஜகவினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தமிழிசை அவர்களிடத்தில் அமித்ஷா அவர்கள் பொதுவெளியில் கட்சி விதிகளுக்கு உட்பட்டு பொதுவெளியில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கண்டிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய கட்டமைப்புகளை மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக சிறந்த ஒரு கட்சியான அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் பேரியக்கமான 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஏறக்குறைய கால் நூற்றாண்டிற்கு மேலாக ஆட்சி கட்டில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 40 தொகுதிகளிலும் தோல்வியடை செய்திருக்கிறார். ஆனால் அந்த தோல்வியிலிருந்து அவர் இன்னும் பாடம் படித்ததாக எந்த ஒரு தகவலும் வரவில்லை. ஏற்கனவே விளவங்கோடு இடைத்தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுடன் நடைபெற்ற அந்த விளவங்கோடு இடைத்தேர்தலில் இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த இடைத்தேர்தல்களிலே மிகவும் மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது இந்த விளவங்கோடு இடைத்தேர்தலில் தான். ஏன்னா 3வது இடம் கூட அங்கே கிடையாது, 4வது இடத்துக்கு போயிட்டார். வெறும் 5000 வாக்குகள் மட்டுமே அந்த சட்டமன்ற தொகுதியில் வாங்கியிருக்கிறாங்க. ஆக கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு வழிவிட்டாரே. ஆனால் உறுதியாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறலாம். தொகுதியில் யார் யாரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகன் கௌதம சிகாமணி அவர்கள் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போன முறை கள்ளக்குறிச்சி தொகுதியில் நின்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் எம்பியாக இருந்தார். ஆனால் இந்த முறை அவர் போட்டியிடலை. ஆகையினால் அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபக்கம் பாஜக அப்படின்னு வர்றப்ப அந்த என்டிஏ கூட்டணியில் வந்துடுறாங்க. அந்த என்டிஏ கூட்டணி அப்படின்ற பொழுது அந்த தொகுதி குறிப்பாக விழுப்புரம் மாவட்டமானது பாமகவிற்கு மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆகையினால பாமகவுக்கு அந்த கூட்டணி கட்சியில் அவங்களுக்கு அந்த தொகுதியை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்வரவில்லை. ஆனால் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அங்கே நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கலாம், அதனால CV சண்முகம் அவர்களிடத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெறும் 5000 வாக்குகள் வாங்கின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஒரு இடைத்தேர்தலில் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு நபர் போட்டியிட்டு தோல்வியை பெற்றால் அடுத்த தேர்தலில் தான் போட்டியிடுவது சந்தேகமாகிவிடுமே, மக்கள் என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து விடுமே என்று அவர் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறார். மறுபக்கம் நாம் தமிழர் கட்சி எப்பயும் போல நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம், எந்த ஒரு கூட்டணியும் கிடையாது, களத்தில் கடைக்கோடி தொண்டர்கள் ஒருவரை வேட்பாளர் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்க களத்தில் ஒரு மாநில கட்சி அந்தஸ்து வாங்கிய பின்பு அவர்கள் சந்திக்க போகின்ற முதல் இடைத்தேர்தல். ஆக 4 முனை போட்டியில் 3 அணிகள் மிகவும் தரமாக கட்டமைக்கப்பட்டு விட்டன என்று சொல்லலாம். ஏன்னா போட்டிக்கு அவங்க தயாராகிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் பூரா இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாமா இல்லை இதிலிருந்து ஒதுங்கிடுவோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுமே. ஆனால் ஒருவேளை இந்த இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே கூட ஒருங்கிணைந்த அதிமுக உருவாச்சு அப்படின்னா இந்த என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இந்த அதிமுகவினுடைய அந்த கூட்டணிக்குள்ளே வந்துருவாங்க. அப்போ நம்ம ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர் நிப்பாட்டும் பொழுது உறுதியாக இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு வழிவிட வேண்டும். அதுதான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.